உதவிகளை செய்யலாம். உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த தகவல் பலருக்கு சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்யவும். உங்களின் தொடர் ஊக்கத்திற்கு நன்றிகள் பல. நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். வெறும் 5 நாள்ல உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியான பிஜேபியை இன்ஸ்டாகிராம்ல ஒரு கற்பனை கட்சி முந்திடுச்சு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே இதை கேட்கும்போது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா இதுதான் இன்னைக்கு நேரத்துல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிஜம். ஆனா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஒரு நகைச்சுவைக்காக ஆரம்பிக்கப்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது சிஜேபி, செஞ்ச ஒரு நிஜமான டிஜிட்டல் புரட்சி இது. பல வருஷமா கட்டமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தேசிய கட்சியின் இணைய பலத்தை யாரென்றே தெரியாத ஒரு கூட்டத்தினர் வெறும் 120 மணி நேரத்துல தகர்த்திருக்காங்க. கரெக்ட். இது ஏதோ ஒரு 4 பேர் உட்கார்ந்து போடுற சாதாரண மீம் ட்ரெண்ட் கிடையாது. இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியலும் உளவியலும் இருக்கு. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் எப்படி ஒரு சின்ன இணைய கோபம் ஒரு மாபெரும் இயக்கமா மாறுச்சு அப்படிங்கறத பத்தி தான். ஒரு சின்ன தீப்போதி எப்படி ஒரு மிகப்பெரிய சிஸ்டத்தையே கேள்வி கேட்கிற அளவுக்கு காட்டு தீயா மாறுச்சு. கண்டிப்பா. எந்த ஒரு காட்டு தீயும் தானா உருவாகிடாதே. யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு சின்ன நெருப்பை பத்த வச்சிருக்கணும். அந்த நெருப்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது மே 15, 2026 அன்னைக்கு இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்துல நடந்த ஒரு சின்ன சம்பவத்திலிருந்து ஆரம்பமாகுது. ஓ, அந்த போலி சான்றிதழ்கள் தொடர்பான வழக்கு தானே? அன்னைக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருந்தார். ஆமாமா, அதேதான். அப்போ அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சமூக வலைத்தளங்கள்ல தொல்லை கொடுக்கிற வேலை இல்லாத இளைஞர்களை ஒட்டுண்ணிகள் அப்படின்னும் கரப்பாம்பூச்சிகள் அப்படின்னும் விமர்சிச்சிட்டாரு. கோர்ட்டுல ஏற்கனவே பல ஒட்டுண்ணிகள் இருக்காங்க, இப்ப இந்த கரப்பாம்பூச்சிகளும் சேர்ந்து தொந்தரவு பண்றாங்க அப்படிங்கிற தோணில அவர் பேசிட்டாரு. இங்கே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கோர்ட்ல நீதிபதிகள் இப்படி கோவப்படுறது சகஜம்தானே? இதே எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையா விடுச்சுது? அங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு சாதாரண மனிதர் சொல்றதுக்கும் நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் படைத்த தலைமை நீதிபதி சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? வேலையின்மை அப்படிங்கிறது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு எரியிற நெருப்பு மாதிரி. உண்மைதான். சிஸ்டம் மேல அவங்களுக்கு ஏற்கனவே பயங்கர விரக்தி இருக்கு. கரெக்ட். தங்களை யாருமே மதிக்கல, தங்களுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லைங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையில அவங்க இருக்காங்க. அந்த நேரத்துல உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்த அந்த கரப்பான் பூச்சி அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கான ஒரு பொதுவான அடையாளமா மாறிப்போச்சு. இருங்க, நான் இங்க குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். ஆனா இந்த விவகாரம் பெரிதான உடனே தலைமை நீதிபதி தரப்புல இருந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டது. நான் எல்லாரையும் சொல்ல, தவறு செய்யற சிலரை மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு அவரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரே. அவர் விளக்கம் கொடுத்தாராமா, ஆனா அந்த விளக்கம் வர்றதுக்குள்ள அம்புகளிலிருந்து வார்த்தை வெளியே வந்துருச்சு. அதோட தாக்கம் ஆரம்பிச்சிடுச்சு. இங்கதான் அபிஜித் தீப்கே அப்படிங்கிற 30 வயசு இளைஞர் உள்ள வராரு. ஓஹோ, யார் இந்த அபிஜித்? இவரோட பின்னணி ரொம்ப முக்கியம். இவர் பத்திரிகை மற்றும் PR துறையில படிச்சவர். அது மட்டும் இல்லாம டெல்லியில இருக்கிற ஆம் ஆத்மி கட்சியோட சமூக வலைத்தள பிரிவுல முன்னாடி வேலை பார்த்த அனுபவம் கொண்டவர். வாவ், அப்போ இன்டர்நெட் எப்படி இயங்குது அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லாவே தெரியும். அல்காரிதம்கள் எப்படி வேலை செய்யுது, மக்களின் கோபத்தை எப்படி ஒரு ஆர்கானிக் ட்ரெண்டா மாத்தலான்னு அவருக்கு அத்துப்படி. அவர் எக்ஸ் தளத்துல ரொம்ப சாதாரணமா ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இந்த கரப்பாம்பூச்சிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு. என்ன ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி. இதை நான் ஒரு மாடர்ன் காலத்து ட்ரோஜன் குதிரை தந்திரம்னு தான் சொல்லுவேன். அந்த பழங்கால கதையில ஒரு பெரிய மரக்குதிரைக்குள்ள வீரர்களை மறைச்சு வச்சு கோட்டைக்குள்ள நுழைவாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். மிக சரியான ஒப்பீடு. நீங்க ரொம்ப கரெக்டா புடிச்சிட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க நேரடியா சமூக வலைத்தளங்கள்ல பேப்பர் லீக், ஊழல், வேலையின்மை அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேசினா அல்காரிதம் அதை பரவ விடாது. அதனால இவங்க இந்த தீவிரமான பிரச்சனைகளை எல்லாம் ஒரு மிகப்பெரிய சிரிப்பு மூற்ற ஏஐல உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கரப்பாம்பூச்சிக்குள்ள மறைச்சு வச்சு உள்ளே கொண்டு வராங்க. ஆமா, அரசாங்கமும் சரி அல்காரிதமும் சரி இது ஏதோ பசங்க பண்ற ஜோக்கு தானே அப்படின்னு கோட்டைக்குள்ள விட்டுருச்சு. ஆனா உள்ள போனதும் அந்த சிரிப்புக்குள்ள மறைஞ்சிருந்த நிஜமான கோபமும் சமூக போராட்டமும் வெளிவெடிக்குது. இது ஒரு அற்புதமான தந்திரம் இல்லையா? ஒரு சாதாரண ட்வீட் எப்படி இவ்ளோ பெரிய அலையா மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம்.
இது வெறும் இணைய கோவமா மட்டும் நிக்கல. மே 16ஆம் தேதி, அதாவது அடுத்த நாளே, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற கட்சி அதிகாரப்பூர்வமா இணையத்துல பதிவு செய்யப்படுது. அது மட்டும் அல்ல, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு லோகோ உருவாக்குறாங்க. இந்திய கொடியின் நடுவுல அசோக சக்கரத்துக்கு பதிலா ஒரு கரப்பான் பூச்சி. இதை தொடர்ந்து 40,000 பேர் உடனே ஒரு கூகுள் ஃபார்ம் நிரப்பி இந்த கட்சியில சேர விருப்பம் தெரிவிக்கிறாங்க. இதோட உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? 3 நாள்ல பிஜேபியோட 8.8 மில்லியன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்களை தாண்டி சுமார் 1.6 கோடி இளைஞர்கள் சிஜேபியில இணையறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1.6 கோடி பேர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா? கண்டிப்பா சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுக்கிட்டு இவ்ளோ பேரை இழுக்க முடியாது. இதுக்கு பின்னாடி ரொம்ப வலுவான ஒரு தேர்தல் அறிக்கை இருந்துச்சு. அவங்க சும்மா காமெடி பண்ணல. ஓ, அந்த 5 கொள்கைகளை சொல்றீங்களா? ஆமா, அந்த 5 கொள்கைகளை நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலையும் இளைஞர்களோட ஆழமான அரசியல் பார்வை இருக்கும். முதல் கொள்கைய பாருங்க. தலைமை நீதிபதிக்கு ஓய்வுக்கு பின் மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபா பதவி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வாவ், இது சும்மா ஒரு ஜோக் கிடையாது. ஒரு நீதிபதி தன்னோட பதவி காலத்துல அரசுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கிட்டு ஓய்வு பெற்றதும் அரசு மூலமா எம்பி ஆகிற நடைமுறையா இது நேரடியா கேள்வி கேக்குது. கரெக்ட். நீதித்துறையோட சுதந்திரத்தை இது வலியுறுத்துது. 2வது கொள்கையும் அதே அளவுக்கு கூர்மையானதுதான். ஒரு நியாயமான ஓட்டு நீக்கப்பட்டாலும் தலைமை தேர்தல் ஆணையர் சிறைக்கு செல்ல வேண்டும். இது கொஞ்சம் ஓவரா தெரியல. ஒரு ஓட்டுக்காக தேர்தல் ஆணையரை எப்படி ஜெயில போட முடியும்னு மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? மேல இளைஞர்களுக்கு வந்த சந்தேகம், சில மாநிலங்கள்ல வாக்காளர் பட்டியல்ல பேர்கள் காணாம போனது, இதெல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை ரொம்ப குறைச்சிருக்கு. தப்பு செஞ்சா மிகப்பெரிய பதவியில இருக்கிறவங்களும் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற கோபத்தின் வெளிப்பாடு தான் இது. புரியுது. ஆனா மீதி இருக்கிற 3 கொள்கைகள் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கே. அப்படி என்ன கொள்கைகள் அது? பெண்களுக்கு உடனடியாக 50% இடஒதுக்கீடு மற்றும் அமைச்சரவையிலும் 50% இடம். எந்த காரணங்களை காட்டியும் இதை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது, சுதந்திரமான ஊடகத்திற்காக பெரிய கார்ப்பரேட்டுகள் நடத்தும் ஊடகங்களின் உரிமைகள் ரத்து செய்யப்படும். ஆமா, அம்பானி, அதானி போன்றவங்க நடத்தும் ஊடகங்களை குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க. கடைசியா, கட்சி தாவும் எம்எல்ஏக்களுக்கு 20 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க தடை. இதெல்லாம் ரொம்பவே அதிரடியா சினிமாத்தனமா இல்லையா? மேலோட்டமா பார்த்தா சினிமாத்தனமா தெரியலாம். ஆனா இது ஏன் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் எம்எல்ஏக்கள் கட்சி மாறும்போது மக்கள் போட்ட ஓட்டுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு அந்த இளைஞர்கள் கேக்குறாங்க. ஊடகங்கள் ஒரு சார்பா செயல்படும் போது உண்மையான செய்திகள் எப்படி வெளியே வரும்னு கேக்குறாங்க. இது எல்லாமே சிஸ்டம் மேல இருக்கிற அதிருப்தி தான். ஆனா இந்தவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா சாட்டையர், அதாவது பகடி மூலமா சொல்றாங்க. அந்த பகடி அப்படிங்கிறது அவங்க உறுப்பினர் தகுதியிலே ரொம்ப தெளிவா தெரியுது. ஆமா, அந்த நிபந்தனைகள் ரொம்ப சுவாரஸ்யமானது. கட்டாயமாகவோ அல்லது விருப்பத்தின் பேரிலோ வேலையின்றி இருக்க வேண்டும், சோம்பேறியாக இருக்க வேண்டும், எப்போதும் ஆன்லைனில் இருக்க வேண்டும், எல்லோரையும் திட்ட தெரிந்திருக்க வேண்டும்னு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. இத படிக்கும்போது நமக்கு நிஜமாவே சிரிப்பு வருது. சிரிப்பு வருது. ஆனா அதுதான் அவங்களோட கவசமே. வரலாற்றுல பாத்தீங்கன்னா பகடி அப்படிங்கிறது அதிகாரத்தை கேள்வி கேட்க ஒரு மிக சிறந்த ஆயுதம். நீங்க நேரடியா அதிகாரத்தை எதிர்த்து போராடனா உங்க மேல வழக்கு போடலாம், போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாம். கரெக்ட், நீங்க சொல்றது புரியுது. ஆனா நாங்க சும்மா காமெடி பண்றோம், நாங்கெல்லாம் சோம்பேறிகள், கரப்பாம்பூச்சிகள்னு சொல்லிட்டு அதிகார பீடத்துல இருக்கிறவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுறது ஒரு பிரில்லியண்டான உத்தி. இதுக்கு எதிராக அவங்க எப்படி கேஸ் போட முடியும்? இளைஞர்கள் வீதிக்கு வந்து கல்லெறியல, மாறா சிரிப்பையும் கேலியையும் தங்களோட ஆயுதமா மாத்திட்டாங்க. சூப்பரான பாயிண்ட். ஆனா 1.6 கோடி மக்கள் ஒரு நகைச்சுவைக்காக ஒன்னு சேரும்போது அரசாங்கமும் அதிகாரமும் அதை வெறும் நகைச்சுவையா மட்டுமே எடுத்துக்குமா என்ன? நிச்சயம் எடுத்துக்காது. கண்டிப்பா எடுத்துக்காது. அங்கேதான் அடுத்த கட்ட மோதல் ஆரம்பமாகுது. உடனே இவங்க கரப்பான் பூச்சிகள் சாவதில்லை அப்படின்னு புதிய கணக்க தொடங்குறாங்க. கட்சியோட கணக்க முடக்கவும் ஹேக் செய்யவும் அரசாங்கம் பயந்து போய் முயற்சி பண்றதா அபிஜித் வெளிப்படையா குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆமா, இது ஏதோ தெருமுனை போராட்டம் இல்ல, இது ஒரு பெரிய டிஜிட்டல் வார், அதாவது சைபர் போரா மாறிடுச்சு. இவ்ளோ சீக்கிரம் ஒரு சிஸ்டம் ரியாக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு சொல்றீங்க?
இங்கதான் நாம இணைய அரசியல் போரோட மெக்கானிசத்தை ஆழமா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ 4 பேர் உட்கார்ந்து ட்விட்டர்ல ரிப்போர்ட் பண்ற விஷயம் கிடையாது. அரசாங்கத்தோட ஐடி விங் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? ஒரு ட்ரெண்ட் இவ்ளோ வேகமா உருவாகுதுன்னா உடனடியா அந்த வெப்சைட்டோட டொமைன் என்ன ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, எந்த ஐபி முகவரியிலிருந்து முதல் ட்வீட் வந்துச்சுன்னு அவங்களோட டிஜிட்டல் கால் தடங்களை ட்ராக் பண்ணுவாங்க. ஓஹோ, அந்த டேட்டாவை தோண்டி எடுக்கும்போது தான் இந்த அபிஜித் தீப்கே முன்னாடி ஆம் ஆத்மி கட்சியில வேலை பார்த்தார் அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த டிஜிட்டல் கால் தடங்களை வச்சு தான் பிஜேபி ஆதரவாளர்கள் அவங்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்களா? கரெக்ட். பிஜேபி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது தன்னிச்சையான இளைஞர்கள் போராட்டம் கிடையாது, இது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் சதி. ஒரு சாதாரண கூகுள் ஃபார்ம் மூலமா 5 நாள்ல இவ்ளோ பேரை திரட்ட முடியுதுன்னா அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் ஃபண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஆம் ஆத்மி, காங்கிரஸ் மாதிரியான எதிர்க்கட்சிகள் பின்னணியில இருந்துட்டு இந்த வேலையற்ற இளைஞர்களை மூளைச்சலவை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, ஆளும் அரசுக்கு எதிரா ஒரு நெகட்டிவ் இமேஜை உருவாக்குற நாடகம் இது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க தரப்புல இருந்து குற்றம் சாட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இருக்குல்ல, மேற்கு வங்க அரசியல்வாதிகள் மற்றும் ஆளும் கட்சிக்கு எதிரான பல தலைவர்கள் சிஜேபிக்கு வெளிப்படையா ஆதரவு தராங்களே, அவங்களோட வாதம் என்ன? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது முற்றிலும் அமைதியான ஜனநாயக ரீதியான இளைஞர்களின் இணைய போராட்டம். பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தல, சிஸ்டம் மேல இருக்கிற அதிருப்திய அவங்களுக்கு தெரிஞ்ச டிஜிட்டல் மொழியில பதிவு பண்றாங்க. இத முடக்க நினைக்கிறது அரசாங்கம் எவ்வளவு பயந்து போயிருக்கு அப்படிங்கறதான் காட்டுது அப்படின்னு வாதிடுறாங்க. இங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம எந்த பக்கமும் சாராம நடுநிலையா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போம். நிஜமாவே இந்த 1.6 கோடி பேரும் எதிர்க்கட்சிகளால மூளைச்சலவசப்பட்டவங்க தானா? இல்ல இது சிஸ்டம் மேல இருக்கிற நிஜமான கோவமா? எனக்கு என்னமோ இது ரெண்டும் கலந்த ஒரு விசித்திரமான கலவை மாதிரிதான் தெரியுது. நீங்க கேக்குற சந்தேகம் 100% நியாயமானது. டிஜிட்டல் உலகத்துல எது நிஜமான போராட்டம், எது அரசியல்வாதிகளால் செயற்கையாக உருவாக்கப்படும் ட்ரெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே இன்னைக்கு ரொம்ப பெரிய சவால். ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இளைஞர்களோட விரக்தி உண்மை, அந்த விரக்திய ஒரு நீதிபதியோட வார்த்தை தூண்டிவிட்டதும் உண்மை. ஆனா அத 5 நாள்ல ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் ஆர்மியா மாத்துனதுக்கு பின்னாடி கட்டாயமா ஒரு பெரிய அரசியல் தொழில்நுட்பம், அல்கோரிதம்களை பற்றிய ஆழமான புரிதல் இருந்திருக்கணும் அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. கரெக்ட். தன்னிச்சையாக உருவாகும் இளைஞர்களின் கோபத்தை தங்களுக்கு சாதகமாக மடைமாற்ற அரசியல் கட்சிகள் எப்போதுமே காத்திருக்கத்தான் செய்யும். ஆக மொத்தம் இந்த மொத்த சம்பவமும் நமக்கு என்ன சொல்லுது பாத்தீங்களா? இது வெறும் ஒரு மீம் பேஜ் அட்மின் பண்ண வேலை கிடையாது. இது இன்றைய இளைஞர்களின் மனநிலையை காட்டுற ஒரு கண்ணாடி. ஆமா, அதோட மட்டும் இல்லாம டிஜிட்டல் அரசியல் எவ்வளவு பவர்ஃபுல்லா மாறிடுச்சுன்னு காட்டுற ஒரு உதாரணம் இது. இணையத்துல நாம பாக்குற எந்த ஒரு சின்ன ட்ரெண்டையும் இனிமே நாம மேம்போக்க கடந்து போக கூடாது. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல், சைக்காலஜி, டெக்னாலஜி ஒளிஞ்சிருக்கு நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். முற்றிலும் உண்மை. ஒரு சின்ன வார்த்தை, அதுவும் ஒரு வசவு சொல், எப்படி ஒரு தலைமுறையையே ஓரணியில திரத்துற மந்திரமா மாறுச்சு அப்படிங்கறது ஒரு பெரிய பாடம். அல்காரிதம்களை எப்படி தங்களுக்கு சாதகமா வளைக்கிறதுன்னு இந்த கரப்பாம்பூச்சிகள் கத்துக்கிட்டாங்க. அருமையா சொன்னீங்க. இதோட நாம இந்த ஆழ்ந்த அரசியலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு வலுவான, கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். எந்த ஒரு நிஜ பின்புலமும் இல்லாம, எந்த ஒரு கலப்பணியும் இல்லாம ஒரு நகைச்சுவையான இணைய கட்சியால 5 நாட்கள்ல இவ்ளோ பேரை திரட்ட முடியுது. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த டிஜிட்டல் பேரெழுச்சி அப்படியே நிஜ உலக தேர்தல்கள்ல ஒரு வாக்கு வங்கியா மாறினா என்ன நடக்கும்? அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமா, எதிர்கால ஜனநாயகத்தை யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறத இனி அரசியல் கட்சிகள் தீர்மானிக்க போறாங்களா, இல்ல மீம்ஸும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்களும் தான் தீர்மானிக்க போறாங்களா? உங்க கையில இருக்கிற மொபைல் போன் ஒரு நிஜமான வாக்குச்சாவடியா மாறினா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழ்ந்த அலசலில் எங்களோடு இணைந்து இவ்வளவு நேரம் கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம்.